எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் இருப்பேன்னு. ஆனா நமக்கு தானே தெரியும் அந்த நம்ம நாசமா போன காரணமே அந்த நல்ல மனசால தான். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும். ஆக்ட் கொடுக்கற வேலை என்கிட்ட வச்சுக்காத மகனே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சேன். அப்பதான் தோணுச்சு, மூக்கு கீழே வாயின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம். இது யார் யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குட் ஜாப். நம்ம என்ன வேலையே செய்ய போறோம், சும்மா பார்க்கத்தான் போறோம், இருக்கட்டும். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் வம்புலுக்கு மாதிரி தெரியும். எது கை நின்று உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, காலையில ஒரு 5 லாரி போலீஸா கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி கொடுத்துருங்க, மேக்ஸிமம் எப்படி சமாளிச்சிடலாம். ஓகே. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னோட பெரிய டப்பா கொண்டு வந்து ரீல் சுத்துறான்டோ. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பு பார்க்க சகிக்காதனால தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். இன்னைக்கு நம்ம அவனுக்கு கொடுத்த அலப்பறையில அவன் கடையை மூடிட்டு அப்படியே ஓடினானா அவன் நம்மளுக்கு அடிமை. அதை விட்டுட்டு எதனா ஆயுதத்தை எடுத்து நம்மளை விட்டு விரட்டி வந்தானா இன்னையில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. அவன் டாடா குட் பை கயா கடையை பூட்டிட்டு ஓடுறானா இல்ல துரத்துறானா போய் பாருங்கடா. என்னது, கடையை மூடிட்டு ஓடுறானா? ஏன் நம்மளுக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டான்டா, இந்த ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள அவனை புடுற விரட்டு. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணுங்க, அப்பதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட்லி. நம்ம எத்தனை முறை தான் வேணா வேணான்னு சொன்னாலும் வெரைட்டி வெரைட்டி அடிச்சாலும் நம்மளை சுத்தி சுத்தி இந்த கொசு மட்டும்தான் வருது. லாங்ல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டக்க பார்த்தா டெரரா டெரர். டேய், வர வர உங்க வேர்டு எல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா.